பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த 10 மாதங்களும் ஆண்டவர் கண்மணியைப் போல நம்மை பாதுகாத்து கிருபையாய் வழிநடத்தி கொண்டு வந்து இந்த 11வது மாதத்துக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த வசனத்திலே 3 விதமான காரியங்களை இந்த மாதத்திலே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்து நிறைவேற்ற போகிறார். இந்த வார்த்தையில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பின முக்கியமான நோக்கம் 3 காரியங்கள் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே இறங்கி வந்தார். யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே யோபுவை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது: அவர் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் உத்தமன், தேவனுக்கு பயப்பட்டு பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதன். அவனை சத்துரு சோதிக்கும்படி ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்டு சோதனைகளை அனுப்பினான். யோபு ஒரே நாளிலே பிள்ளைகளை இழந்தான், சொத்து சுகங்களை எல்லாம் இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து போனான். அந்த சூழ்நிலையில தான் சரீரம் முழுவதும் பருக்கள். அந்த வேதனையின் மத்தியிலே ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலில உட்கார்ந்தான் என்று வேதம் சொல்லுது. அந்த சூழ்நிலையிலும் கூட அவன் தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சிறையிருப்பை முழுவதுமாய் திருப்பி விட்டான். அவன் முன்னிருந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக பெற்றுக்கொண்டான். மாத்திரமல்ல, இழந்த சரீர சுகத்தை அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். 140 ஆண்டுகள் அவன் உயிரோடு 4 தலைமுறைகளை கண்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய சாம்பலுக்கு பதிலாக ஆண்டவர் அவனுக்கு சிங்காரத்தை கொடுத்தார். கடந்த 10 மாதங்கள் மனமுடைந்து போய் உட்கார்ந்திருக்கலாம். இந்த 11வது மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார்: உன்னுடைய வாழ்க்கையின் சாம்பலுக்கு பதிலாக நான் சிங்காரத்தை கொடுக்கிறேன் என்று. அது மாத்திரமல்ல, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தான் இந்த மாதத்தில் துயரப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மறுபடியுமாய் உயிர்ப்பிக்க போகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது: துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி.
துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அவர்கள் நிச்சயமாய் ஆறுதல் அடைவார். ஒருவேளை பல சூழ்நிலைகளிலே 10 மாதங்களை கடந்து வந்துவிட்டோம், ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்லி ஒரு துயரத்தோடு கூட, ஒரு புலம்பலோடு கூட நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய துயரத்துக்கு பதிலாக நான் ஆனந்த தைலத்தினால் உன்னை அபிஷேகம் பண்ண போகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 45 அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறேன், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இந்த ஆனந்த தைல அபிஷேகம் நமக்குள்ள வரும் பொழுது நம்முடைய துயரங்கள் நம்மை விட்டு மாறி போய்விடும், நம்முடைய துக்கங்கள் நம்மை விட்டு மாறிவிடும், நம்முடைய புலம்பல் நம்மை விட்டு மாறிவிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த 11வது மாதத்திலே ஒவ்வொருடைய புலம்பலையும் ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். எப்படி அந்த ஆனந்த களிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார்? ஆனந்த தைல அபிஷேகத்தை ஆண்டவர் ஒவ்வொருவர் மேலும் இந்த 11வது மாதத்திலே ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆனந்த தைல அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய துயரங்கள், துக்கங்கள், புலம்பல்கள் எல்லாம் நம்மை விட்டு மாறிப்போகும். அந்த புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பினாலே ஆண்டவர் நம்மை நிரப்புவார். ஆனந்த களிப்புள்ள உதடுகளினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆனந்த தைல அபிஷேகத்தை இந்த மாதத்தில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அருளி செய்வேன் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஒடுங்கின் ஆவி, ஒடுங்கி நொறுங்கி போய் இருக்கிற, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த 11வது மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னுடைய ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக நான் உன்மேல ஒரு துதியின் உடையை போட போகிறேன். அந்த துதியின் உடையை உன்மேல் போடும் பொழுது எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பாய். இதுவரையில் நடந்த துக்கத்தின் பாதைகள், ஒடுக்கத்தின் பாதைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஆவியிலே நொறுக்கப்பட்டு ஒடுங்கி போயிருக்கிற யாவருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் துதியின் உடையை கொடுக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 103 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். இந்த 11வது மாதத்திலே உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் பிரகாசிக்க பண்ணுவார். ஆகவே ஒடுங்கி போன, ஆவியிலே ஒடுங்கி போன ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் துதியின் ஆடையை கொடுத்து, துதியின் ஆடையினால் அலங்கரித்து எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே 3 விதமான ஆசீர்வாதங்களை இந்த 11வது மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். சாம்பலை போல ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில மாறிப்போன நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவர் உருவாக்கி சிங்காரத்தை தருகிறார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைல அபிஷேகத்தை தருகிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக, இந்த 11வது மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை கொடுத்தேன். ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் அனுப்பப்பட்ட அந்த நோக்கமே எங்கள் ஒவ்வொருடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை, ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை இன்றைக்கு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். ஒவ்வொருவரும் இந்த நாளில துதியின் ஆடையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்க உதவி செய்யும். ஆனந்த தைலத்தினாலே ஒவ்வொருவரை இன்றைக்கு அபிஷேகித்து அவர்களுடைய துயரங்கள், துக்கங்கள், புலம்பலை களிப்பாக மாற பண்ணி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்ய போகிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.